இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை திரும்பி இருக்கிறது லண்டன் விமானம். இஸ்ரேல் ஈரானுக்கிடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் வான் எல்லை திறப்பு, மீண்டும் விமானம் புறப்பட்டு செல்லும் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. லண்டன் சென்ற விமானம் பாதியிலேயே சென்னை திரும்பியது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன விமான பயணிகளுக்கு? சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமானத்திலிருந்து இன்று அதிகாலை 5:35 மணிக்கு பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டு வரும். இந்த விமானம் தாமதமாக 6:30 மணி அளவில் 209 பயணிகளுடன் பிரிட்டிஷ் ஏர்வேஸினால் லண்டனுக்கு புறப்பட்டு. இந்த விமானம் சென்னை இந்திய வான்வெளியை கடந்து அரபிக்கடலில் பறந்து கொண்டிருந்த போது ஈரான் மற்றும் அந்த மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க தாக்குதல் நடந்து வருவதாகவும், இதனால் அந்த பகுதியில் எல்லாம் வான் எல்லைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் விமானிக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விமானம் மேலும் பறக்க வேண்டாம் என்றும் மீண்டும் சென்னைக்கே திருப்பி செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து லண்டனின் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அந்த விமானம் மீண்டும் சென்னைக்கே திருப்பி கொண்டு வருவதற்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து அந்த லண்டன் சென்ற விமானம் பாதியிலேயே சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து தரையிறங்கியது. விமானம் தரையிறங்கியதும் அதில் இருந்த பயணிகள் அனைவரும் கீழே இறக்கப்பட்டு ஓய்வூரில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் வான் எல்லைகள் திறக்கப்பட்ட பிறகுதான் விமான போக்குவரத்து இருக்கும் என்பதால் இவர்கள் ஹோட்டலில் தங்க வைக்கப்படுவதா, அது விமானம் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு பணங்களை திருப்பி வழங்குவதா, அது வேறு தேதியில் மாற்றுவதா என்று அதிகாரிகள் ஆலோசனை நடத்துகிறார்கள். இதனால் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.